Hey friends, welcome back to the channel Beautifying. So இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. So அந்த ஸ்பெஷலான வீடியோ டைட்டில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ல வந்து ஓபன் பண்றோம். அண்ட் இது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டக்குன்னு நடந்து வந்தது அமைஞ்சிடுச்சுங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ரெடி ஆக போறோம். ஆக்சுவலா நம்ம வந்து வியாழக்கிழமை தான் யூஸ்வலா வந்து ஓப்பனிங் வந்து பிளான் பண்ணுவோம். பிகாஸ் அவர் வந்து சாயோட டிவோட்டி, அவருக்கு சாய்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அஷ்டமி அண்ட் அடுத்த நாள் வந்து அதுக்கு முந்தின நாள் அஷ்டமி, நேற்று நவமி. பட் ஆனால் வந்து என்ன பண்ணுறது, சரி நவமி ஓப்பன் பண்ண வேணான்னு ஒரு சில பேரோட கருத்து. அதனால வந்து நாங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமைக்கு வந்து மாற்றிட்டோம். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டோரோட ஓப்பனிங். அதனால தனு குட்டி இன்னைக்கு வந்து லீவ் போட்டாச்சுங்க. ஸோ அப்படியே ஜம்முன்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. வாடி என் தங்கம். ஓகே, தனுக்குட்டியோட லிப்ஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்குதுங்க. இந்த வெதரில் குழந்தைங்களுக்கு வந்து லிப்ஸ் ட்ரையாக இருந்தால் தயவு செய்து வெண்ணெய் இருக்குல்ல அதை வந்து போட்டு விட்டுருங்க. நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எவ்வளோ பெட்டர். ஆக்சுவலாக வந்து அந்த சைடு வந்து ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. பாவம் அம்மா இங்கே வலிக்குதுமா, எரியுதுமா, துடிக்கிற ரொம்ப துடிச்சிட்டான். இத்தனைக்கும் லிப் பாம்லாம் போட்டு நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பேன். பட் அதுலேயே வந்து இந்த மாதிரியெல்லாம் ட்ரை லிப்ஸ் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம்தான். பட் அவளது வந்து எப்படியும் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பெட்டரா தன்மை சென்னி போடி தம்பு போய் குச்சானா குளிச்சறியா? ஸோ அவளோட நீல முடிய அவ்வளோதான் வந்து நல்லா வாஷ் பண்ணிப்பேன். நான் வந்து சண்டே ஒன்ஸ் மட்டும்தான் வந்து பேம்பர் பண்ணுவேன். ஃபுல்லாக எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்கு எல்லாமே வந்து பண்ணுவேன். மித்த நாளில் வந்து அவளும் அவங்க அப்பாவும் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி திருப்பூரில் அங்கே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து ரெடியாகி போகிறோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் முடிச்சாச்சு, சமைச்சாச்சு. இன்னைக்கு வந்து ராகி சேமியா நாக்கா எப்பவுமே ராகி சேமியா தான். நான் இல்லை ராகி சேமியா எப்பவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ராகி சேமியா அப்புறம் வெங்காய இட்லி வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் சாரியை பற்றி சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இருங்க நான் காமிக்கிறேன். ஸோ இதுதாங்க நான் இன்னைக்கு கட்ட போகிற சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பியூட்டிஃபுல் மஞ்சள், இந்த வயலட் கலர். இது வந்து பென்டெக்ஸ் பார்டர் வித் ஜரி தான். இது வந்து ஜரி வீவிங். ஃபுல்லாமே வந்து செக்டு இருக்குதுங்க. ஸோ பிளெயின் சாரீ கிடையாது, ஃபுல்லாமே வந்து செக்டு. அண்ட் இது வந்து விஸ்கோஸ் ஜார்ஜெட் மெட்டீரியல். அப்படியே போட்டால் கட்டினா ஒத்திங்க அழகாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து இந்த ஒரு சம்மர் டைம்லாம் வரும்போது கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்க. நான் வந்து இதை நம்மளோட டெய்லர் அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். டெய்லர் அக்கானா அந்த அக்கா கிடையாது. ஸோ டெய்லர் இன்னொரு டெய்லர் அக்கா இருக்காங்கடி, புரிஞ்சவன் பிஸ்து இருக்காங்கடி டெய்லர் அக்கான்ட்டு. எங்க இருக்காங்களா இல்லையாங்க? நான் தான் ஏதோ வந்து தப்பா பேசுறேன்னு அவ சொல்றா. நான் வந்து பிராக்டிக்கலா என்ன சொல்றேன்னு புரியல. அப்புறம் என்னடி டெய்லர் அக்கான்னு இப்ப அப்படியே பிளாங்க் ஆயிட்டாங்க. நான் அந்த அக்கா சொல்லுங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்ட்டு. அந்த கடை கொண்டு போனோடனே வந்து கடற்கடன்னு வந்து சேல் ஆயிடுச்சு. அதுலேயே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் லக்கி சாம் கொண்டு வரதே இந்த சாரீ தான். அதனால இந்த சாரியை உடுத்தி ஆகணும்னு வந்து இதை தான் வந்து உடுத்த போனேன். ஓகே, சென்டர் ப்ளீட்ஸும் எடுத்து வச்சுட்டேன் அண்ட் பல்லு ப்ளீட்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து டக்குன்னு ரெடி ஆகிடலாமா? ஸோ இதாங்க ப்ளவுஸு. ஸோ பின்னாடி வந்து நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் இதுதான் வந்து ட்ரெண்டிங் மாடலுங்க. இதுலேயே வந்து நம்ம ஆரி ஒர்க்லாம் பண்ணி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது, ஒரு மயில் மாதிரி இங்கே வந்து அந்த பெண்டன்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, இந்த சாரிக்கு ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நான் ரெடி ஆகிட்டேங்க. இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஃபார் த டே. அவள் வந்து சொல்லிட்டா குறத்தி மாதிரி இருக்குதுன்ட்டு. அப்படியா இருக்கு? இது நல்லா தானே இருக்கு. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட அப்படிதாங்க இருக்கு. கொஞ்சம் கீழே அப்படி அவ போட்டுட்டு வந்த பேண்ட் அப்படி. எனிவேஸ் இட்ஸ் ஓகே, அது உண்மைதான். இது ஏன் கீழே இறங்கிறது உள்ள. அதாவது இப்போ சுஜு கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சுஜு சம்திங் ராங் வித் யூ, வில் ஹேவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுஜு கிட்ட இல்லை சுஜு இதை இப்படி கொஞ்சம் மாத்திக்கோன்னு நான் எப்படி இப்படி இந்த டோன்ல தான் நான் பேசுவேன். அதுக்கே வந்து மேடம் வந்து ஓ நீ என்னையே சொல்லிச்சல இருடி அடுத்த தடவை 2 வருஷம் கழிச்சு கூட இதை வந்து உனக்கு வச்சு செய்கிறேன் அப்படின்னு நினைப்பான்.
ஆனா ஞாபகம் வச்சு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அன்னைக்கு 2014 நீ என்ன பேசுன தெரியுமா? என்ன பேசினேன் எனக்கு ஞாபகமே இருக்காது. காலையில சாப்பிட்டதே எனக்கு ஞாபகம் இருக்காது. நிறைய விஷயம் இப்பெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, மறந்து போயிடுவேன். அதையும் நான் சொன்னேன், இப்போ ஜிம்முக்கு போனேன், போனை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது நான் ரொம்ப சேஃபா வைக்கிறேன்னு நினைப்புல போய் சேஃப்டி லாக்கர்ல வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? சரி ஓகே, அது ரொம்ப காமனான விஷயம். நான் போய் how are you being so absent minded recently, where is your thoughts? எனக்கு புரியல சஜி, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஓட்டுற. நான் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். இவ்வளவு சொற்பொழி வாக்குறேன், நீ ஏன் போய் ஜிம்ல இருந்து திரும்ப எடுத்துட்டு வர போற கிடையாது அப்படின்னா அப்புறம் என்ன? என் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், இவ என் வீட்டுக்கு வந்துட்டு இவ போற வழியில தான் ஜிம் இருக்கு, அப்ப இவ தானே போய் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வர மாட்டேன், அவ பண்ண தப்ப அவ தான் ரெக்டிஃபை பண்ணணும். அப்ப அதுக்கே இவ்வளவு லென்த்தியான டயலாக். ஓகே ஃபைன் கூல் கம் ஆன் சூப்பர் அப்படின்னா அவளை அப்ரிஷியேட் பண்ணும். சரிடி enough of complaints. 1 hour later. ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்கு? கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல? அண்ட் சாரியும் சூப்பராக சொல்வேச்சு கேட்டுச்சு. அழகா ஒதுங்கி வந்து கட்டியாச்சு. நமக்கெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபிட்டிங்காக பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன தங்கம்? ஒட்டி ஒன்று போடணுமா? இந்த ஈவெண்ட்டுக்கு வேணாம் தங்கம். இதான் என்னோட ட்ரெஸ்ஸு. நான் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு சொன்ன மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அந்த காலத்தில் அது ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ நான் அதை மாற்றிட்டேன். அப்படியே இந்த பின்னாடி பேக் ஹுக் போட்டு விடு. ஒரு நிமிஷம் ஏய் இங்கே பாரு, இங்கே ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, ஏதாவது இது கூட நான் போட்டு தரேன். நான் சொன்னல எனக்கு நெக்கு கிட்ட அலர்ஜி இருக்கு. அலர்ஜி இல்லை, அது ட்ரை லிப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுட்டா போதும். ஆனால் இதுக்கு செட் ஆகுதான்? நல்லா இருக்கான். நல்லா தாண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து போட்டிருந்தேன், அது எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து கோல்டு தான் வந்து பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த என்கிட்ட கோல்ட்லேயும் இருக்குது, அது ஆனால் க்ரீன் மிக்ஸ்டாக இருக்குது. பட் இதில் ரொம்ப கலர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பிளெயின் கோல்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரிஜினல் ஜுவல்லரியை வந்து போட்டேன். இது வந்து ஸ்மால் குட்டி நெக்லஸ்ஸு, அவ்வளோதான். அப்புறமேட்டு குட்டி ஜிம்கிங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக வந்து பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குண்டு குண்டு பேங்கிள்ஸ்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் பேங்கிள்ஸ் அந்த பியூட்டிஃபுல்லான வயலட் கலரில் இருக்குது. அண்ட் எல்லோ கலரில் வந்து இந்த குண்டு குண்டு பேர்ல் பேங்கிள்ஸு, அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. அண்ட் இதை வந்து பேரப் பண்ணுற மாதிரி நம்மளோட சைட்ஸில் இப்படி பேங்கிள்ஸ், நம்மளோட கோல்டு பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் வந்து வாட்ச் கைக்கு வந்து கோல்டு பேங்கிள்ஸ் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் மேக்கப் பண்ணியே ஆகணும். இதுதான் என் பேர் ஸ்கின். இப்போ இந்த ஸ்கின்னை வந்து நம்ம பட்டி டிங்கரிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாமா? தன்மை உனக்கு சிக்கெடுக்கிறது தான் பிரச்சனையா இருக்குல்ல? எதுக்கு இவ்வளோ லாங் ஹேர் வச்சுட்டு இருக்க? மொட்டை அடிச்சு கொடி. நீ மொட்டை அடி, அம்மா மொட்டை அடிக்கிட்டு, தேவ மொட்டை அடிக்கிட்டு, எல்லாரும் மொட்டை அடிங்க. நானும் ரெடி ஆயிட்டோம்ல. அதுக்கேண்டி என்ன தள்ளுவேன்? இது ஃபவுண்டேஷனா? அப்படியே கொஞ்சம் எனக்கும் கூட பிரஸ்ல வேணாம். இந்த எடுத்துட்டேன். ஆனால் அண்டர் ஐஸ் மட்டும் டார்க் சர்க்கிள்ஸ் கன்சீலர் வச்சு போடு. அங்கே பாரு ஆரஞ்சு கன்சீலர் அங்கே இருக்கு. தேங்க்யூ. இல்லைன்னா கிரே ஆயிடும். சரி அண்ணாதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. எங்க இருக்குது இங்க ஆரஞ்சு கன்சீலர் வந்து எடுத்து கொடுமா. தண்ணி இந்த வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அது எங்க அக்காவுக்கு நிறைய பண்ணும். சஜி போதும், கண்ணாடி பார்த்தது பாதரசம் தேஞ்சிட போகுது. நாங்களே ரெடி ஆயிட்டோம், நீ ரெடி ஆகலையா? தன்மை என்ன நாங்களே இழுக்கிறேன், நான் தான் மெயின். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க வந்து கிளம்ப போறோம். பாய். அதே நம்ம கூட ஷாப் ஓபனிங் பாத்துறலாம் வாங்க. ஓகே வாங்க. தன்மை குட்டி சோ கியூட். இதெல்லாம் என் ஹேர் ஸ்டைல், என் ஐடியாஸ். ஆனா அவ வந்து சூட் போட்டா. அப்படின்னு எடுத்துருங்க. சீரியஸ்
ஃப்ரீ ஹேர் ஃப்ரீ ஹேர் இன்னும் முடி காயலைங்க, அதனால ஃப்ரீ ஹேர். அப்புறம் போகும்போது பேண்ட் இது கேமராவே பத்தல, அதையும் தாண்டி கீழே போய்கிட்டு இருக்கு. போதும் தன்மை, நம்ம அடுத்தது லேயர் கட் பண்ணிக்கலாம். முடியாது. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், பை. இவங்க பேசிட்டு இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காய இட்லி, பணியாரத்துக்கு பதிலாக வெங்காய இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சட்னி. தன்மை எந்திரிச்சோடனே கொஞ்ச நேரத்துல பசிக்குதுன்றுவா, அதனால எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது. ஆப்பிள்ஸ், அதுக்கப்புறம் மாதுளை, அப்புறம் இதுல வந்து எனக்கு பிடிச்ச ராகி சேமியா. ஸோ இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க. உங்க வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் மெனுன்னு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே சிம்பிள் மெனு தான், ஓகேங்களா? கெஸ்ட்டுக்கு வந்து பொக்கே வந்தாச்சு. ரொம்ப கியூட்டான பொக்கே. எனக்கு பொக்கேஸ்னா ரொம்ப பிடிக்கும், தன்மைக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க், இந்த காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். அண்ட் இவர் வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஒயிட் வித் பிங்க், ஏன்னா நம்மளோட கடை தீம் எல்லாமே ஒயிட் வித் பிங்க் தானே இல்லைங்களா, அதனால ஒயிட் வித் பிங்க் வந்து வாங்கியிருக்காங்க. இது ரெட் கலர். ஈவனா இருக்கா இல்லையா உன் காலு? என்னோட கால் டேபிள். இப்ப வந்து சாப்பிட ஆமா தன்மை. Yes, spoon for you. உனக்கு ராகி சேவை வேணுமா? அது போதுமா? ராகி. ஸோ 2 சில்ட்ரனும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது டவல்லாம் விரிச்சு அவ பிளேட்ல வச்சு. கொஞ்சமா ஒரு 4 இட்லி. கிட்ஸ் வாட்ச் எல்லாம் நிறைய இருக்கு. தனு இங்க பாரு, இந்த கேரக்டர் பாரு. இது என்ன கேரக்டர்? ஐ டோன்ட் நோ. எல்சா. அதான் பாருங்களேன், அந்த ஏஜ் குரூப்புக்கு தான் தெரியுது. தன்மை திரும்புங்க, நீங்களும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கீங்க, முடி ஒரு பக்கம் போட்டுட்டு. அப்புறம் நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது பனி பேண்ட். அதுக்கப்புறம் எங்க போச்சு? இருக்குமே இங்க பாய்ஸ்க்குள்ளான கேரக்டர்ஸ். இங்க வந்து சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது பாருங்க. ஐ கியூட்டா இருக்கு, எல்லா சாஃப்ட் டாய்ஸும் அழகா இருக்கு. இந்த குட்டி தம்பி இருக்காங்கல்ல, கடை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே பொருள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பாசிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. தம்பி அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. முடியாது, எனக்கு இப்பவே வாங்கி கொடு அப்படின்றாங்க. இன்னும் நம்ம வந்து கடை ஓபன் பண்ணாதனால கொடுக்கவும் முடியலைங்க, அதனாலதான். அண்ட் தென் ஓகே ஃபைன். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டோர் இன் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ல. ஆக்சுவலாக வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃபீட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே மியூசிக் ஓடிட்டு இருக்கு. பார்ப்போம்.
அப்படியா முட்டை யார் பரம்பரை என்னங்களா சரி சரி That cute kid, no? எனக்கு சாக்லேட் வேண்டாம். இந்த நீயே வெச்சுக்கோ. I want only the car.